ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் கன்வர்ஷன், இமேஜோட ஃபார்மேட்ஸ் இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், தென் ஆன்லைனில் எப்படி பண்ணலாம், பேசிக்காக என்னென்ன இருக்குது, இமேஜ் ஃபார்மேட் என்னென்ன குளோபலி யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ஃபார்மேட் எந்தெந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக அதை கம்ப்ரெஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே உங்களுக்கு என்ன ரிசம்பிள் பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ், ஓகேவா, ஜேபிஜி, வெபி, ஜிஃப் அண்ட் பிஎன்ஜி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன, எதுக்காக இந்த ஃபார்மேட்ஸு, ஏன் இத்தனை ஃபார்மேட்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பிஎஸ்டியோ ஏஎஃப்டியோ நம்ம பார்க்கல, நம்ம வந்து அவுட்புட் எடுக்கக்கூடிய இமேஜஸ் அந்த ஃபார்மேட்ஸ் இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி தான் அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் அதை எப்படிலாம் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஈவன் இன் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து சைஸ் ரொம்ப ஓவர் சைஸ்ட் ஆகும். நீங்கள் ஏஐயில் ஒரு பிடிஎஃப் ஏதாச்சும் ஒரு ஃபைல் பண்ணி அதை பிடிஎஃபாக சேவ் பண்ணும்போது நீங்கள் அதோட கேப்பபிலிட்டி வந்து ஹை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது 100 MB 250 MB அப் டு த பேஜஸ் உங்களுக்கு அது என்ன ஆகும், சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸுங்கிறது ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகாமல் அண்ட் தென் அதோட குவாலிட்டி வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியும் அதோட சைஸை. ஓகேவா? ஸோ இந்த விஷயமும் இதில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்மேட்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அந்த எந்தெந்த ஃபார்மேட் எது எதுக்கு யூஸ் ஆகுது அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஜேபிஜி. ஓகேங்களா? Joint Photographic Expert Group, JPEG or JPG இதுதான் அதோட full form. And then PNG, Portable Network Graphics. ஓகேங்களா? and then இந்த வெப்ங்கிறது வெப் பிக்சர். பிக்சர். ஜிஃப்ங்கிறது கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இப்போ ஃபுல் ஃபார்ம் தெரியும், இப்படி ஒரு ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஏன் இத்தனை ஃபார்மேட்ஸாக இருக்குது, ஏன் இத்தனை டைப்ஸாக இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த இமேஜ், பிஎன்ஜி, வெப்பி அண்ட் தென் ஜிஃப் இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் மேஜராக. உங்களுக்கு இமேஜும் பிஎன்ஜியும் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த பிஎன்ஜிக்கும் ஜேபிஜிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பிஎன்ஜிங்கும் போது அது வந்து நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கிற இமேஜ் வேணும் உங்களுக்கு, அதை வந்து நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் பர்டிகுலராக அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தேவைன்னா நீங்கள் அதை வந்து போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஜேபிஜி ஃபைல்னா உங்களுக்கு தெரியும் அது என்னது, எல்லா டேட்டாவும் கம்ப்ரெஸ் ஆகி ஒரு இமேஜாக இருக்கும். அண்ட் தென் வெப்பி அண்ட் ஜிஃப், இந்த ஜிஃப்பும் வெப்பியும் வந்து கொஞ்சம் என்ன அது சிமிலராக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? பர்டிகுலராக எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கங்கே மட்டும்தான் நம்ம அந்த ஃபார்மேட்டில் ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம், அந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? மோஸ்ட்லி நீங்கள் ஜிஃப் அனிமேஷன்ஸ், ஓகே, ஜிஃப் அனிமேஷன்றது இந்த 2 seconds 1 seconds இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அனிமேஷன்ஸ், ஈவன் இன் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து அந்த ஜிஃப்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அண்ட் தென் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த அவதார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஜிஃபில் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட யூசஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் வெப்பி இது இன்னொரு மேஜரான விஷயம். ஓகேவா? ஸோ நிறையா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, வெப்சைட்டில் நிறைய இமேஜஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்க, இல்லை காமனாக ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிளாகில் வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணும்போது இமேஜ் ஃபார்மேட்டை வந்து வெப்பியில் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறது எதுனால, ஏன் அப்படி? ஓகேவா? ஸோ எல்லா டிவைஸ்லையும் அது சப்போர்ட் ஆகுது. ஓகேவா? ஃபயர்ஃபாக்ஸில் அண்ட் தென் என்னது கூகுள் க்ரோமில், ஓகே, அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் எல்லா இடத்துலையுமே அந்த வெப்பிங்கிற ஃபார்மேட் சப்போர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தில் ஏன் நம்ம வந்து வெப்பிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரௌசிங், ஒரு வெப் பேஜ்குள்ளே நீங்கள் போயிட்டு அதை ப்ரௌஸ் பண்ணும்போது அதோட ஆப்டிமைசேஷன் அதிகமாக இருக்கும். அதோட உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் அவுட்புட் டைம்ங்கிறது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று அந்த இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மற்றதை விட இந்த வெப்பி ஃபார்மேட்டில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் மேஜரான விஷயம். இப்போ இந்த ஃபார்மேட்லாம் பற்றி தெரிஞ்சிச்சு. இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப பேசிக். நான் என்ன பண்ணுறேன், ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா?
ஸோ இந்த இந்த இமேஜ் வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ பேசிக்காக அது வந்து இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட அந்த டாக்குமெண்ட் வியூவோட ஃபைல் நேம்லேயே உங்களுக்கு என்ன ஆகிடும், மேலே வந்து காமிச்சிடும் அது ஜேபிஜியில் இருக்கா பிஎன்ஜியில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஜேபிஜியில் தான் இருக்குது. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு குயிக் எக்ஸ்போர்ட் ஆஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும், இன்னொன்று எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆஸில் இப்போ நான் வந்து கொடுக்கும்போது இது வந்து எனக்கு ஜேபிஜிலேருந்து வேறு ஏதாவது ஃபார்மேட் மாற்றணும். இப்போ ஆல்ரெடி அது ஜேபிஜியில் இருக்குது ஓகேங்களா. அதோட சைஸ் வந்து பார்த்துக்கோங்க 11.1 MBயில் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு எனக்கு அடுத்தடுத்த ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா பிஎன்ஜிங்கிறது கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த பிஎன்ஜிங்கிறது எதுக்கு, அது என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த இமேஜ் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணுறதுனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் சேம் நேமில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இமேஜை ஜேபிஜியாக இருந்ததை ஒரு பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நான் இதை வந்து கன்வெர்ட் தான் பண்ணேன், ஃபார்மேட் வந்து சேஞ்ச் தான் பண்ணேன், கம்ப்ரெஸ் பண்ண கிடையாது ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது இதோட இன்ஃபோ பாருங்கள் 29.2. ஆல்ரெடி அங்கே நம்ம இருந்தபோது ஜேபிஜியில் 11.1 ஓகேவா. ஸோ அப்போ இன்க்ரீஸ் தான் ஆகுது. நீங்கள் வெறும் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணும்போது அது கம்மியாகும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி அனுப்பிச்சிட்டு நான் திருப்பி அனுப்பிச்சேன்னா எனக்கு வந்து சைஸ் ஃபஸ்ட்டுலாம் ரெடியூஸ் ஆச்சு, இப்போலாம் வந்து ரெடியூஸ் ஆகலை, அதோட சைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுது. சம்டைம்ஸ் நம்ம ஏதாச்சும் நம்மளோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆகட்டும், இல்லை நம்மளோட அதோட ஏதோ ஒரு ஐடி ஆகட்டும், அந்த ஐடி வந்து அப்லோட் பண்ணும்போது அது வந்து மினிமம் 1 MB இல்லை மினிமம் 500 KBக்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நிறைய வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்லோட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எல்லா இமேஜும் சைஸ் அதிகமாகிட்டு இருந்ததுன்னா சர்வர் வந்து தாங்காது ஓகேவா. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் அந்த மினிமம் மேக்ஸிமம் இவ்வளோதான் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், இதோட ஃபார்மேட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதோட சைஸ் ரெடியூஸ் பண்ண கிடையாது. அப்போ சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம், அதில் என்னென்னலாம் இருக்குது ஓகேவா. ஸோ 2 விஷயமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு இமேஜோட சைஸுங்கிறத ரெடியூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அது இமேஜாக இருந்தாலும் ஜிஃபாக இருந்தாலும் அண்ட் தென் என்னது ஜிஃப் உங்களுக்கு சைஸ் கம்மியாக தான் வரும், வெப்பியும் சைஸ் கம்மியாக தான் வரும். இந்த ஜேபிஜி பிஎன்ஜி இதுக்குள்ளே தான் உங்களுக்கு என்னது அந்த சைஸ் கம்ப்ரஸ் பண்ணுறதுங்கிற விஷயம் இருக்குது ஓகேவா. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்மகிட்ட என்னவா இருக்குது, இங்கே ஒரு ஜேபிஜியாக இருக்குது ரைட், இங்கே இருக்குது இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி. அண்ட் தென் இன்னொரு ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிஎன்ஜியில் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து 11, அது வந்து 29. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜில் போயிட்டு இதில் இமேஜ் சைஸுங்கிறது எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அதோட வித்தையோ ஹைட்டையோ சேஞ்ச் பண்ண வேணாம். அதோட ரெசல்யூஷனை என்ன பண்ணுறேன், நான் ஒரு 72 இல்லைன்னா 120க்கு மாற்றேன். 72 வச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ போகிறேன் ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆஸ். ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அது என்னவாக தான் இருக்கும், 2.4 MBயில் தான் இருக்கும். அதே மாதிரி ஜேபிஜியில் எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியாக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 9800 அண்ட் இந்த கேபிக்குள்ளே தான் அது என்ன இருக்குது மினிமம், அதாவது பிலோ 1 MB ஓகே. ஸோ இந்த ரெசல்யூஷன் நம்ம குறைச்சிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சில இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து அதோட ரெசல்யூஷன் இந்த மாதிரி கம்மி பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் இமேஜே ரொம்ப பிளர் ஆகிடும். இப்போ நான் இந்த இமேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் ஓகேவா, தெரியுதா. ஸோ இது ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் என்னவா இருக்குது, நமக்கு மறுபடியும் அதே மாதிரி கிடச்சிருக்கு. பட் இதுவே ஒரு சில இமேஜஸ் வந்து அந்த ஆவரேஜ் குவாலிட்டியும் தாண்டி ரொம்ப பிளரி ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸில் இந்த ரெசல்யூஷனை நான் சைஸ் கம்மி பண்ணுங்கிற நோக்கத்தில் ரொம்ப என்ன பண்ணுறேன், ஒரு 52க்கு வைக்கிறேன். ஸ்டில் இந்த இமேஜ் வந்து என்னவா தான் இருக்குது, ப்ராப்பரான ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனும் ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிஎன்ஜிலே 1.4 MB ஆகிடுச்சு, ஜேபிஜியில் 500 KB கிட்ட 600 KBக்கு அது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ரஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது, இந்த வந்து நம்ம வந்து அங்கே ஆல்ரெடி அதை ரெசல்யூஷன் கம்மி பண்ணும்போது ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல இமேஜ் அண்ட் தென் இந்த ஆட்டோமேட்டிக்குங்கிறத வேற எதுலையாச்சும் வச்சு நம்ம கம்மி பண்ணும் போது இந்த டீட்டெயில் என்லார்ஜ்மெண்ட், பைக் கிமிக், ஸ்மூத்தரு ஓகேவா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக்கான ஆப்ஷன். பட் இந்த என்டையர் ஆப்ஷன் என்ன நடக்கும் அங்கே, அதுதான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இந்த என்டையர் ஆப்ஷனும் அங்கே என்ன நடக்கும், எதுக்காக நம்ம வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது
ஓகேவா? இந்த இமேஜ் கம்ப்ரஷன்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு லாஸ் அண்ட் இன்னொன்னு லாஸ்லெஸ். ஓகேவா? ஸோ இந்த லாஸ்லெஸ் இந்த கம்ப்ரஷன் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம எந்த பிடிஎஃப் இருந்தாலும், இமேஜா இருந்தாலும், இல்ல அது ஒரு பிஎன்ஜியா இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்லெஸ் ரெண்டுமே என்ன அப்படின்னா, அதோட என்டையர் ரிடன்ட் டேட்டா வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ரொம்ப என்னவாயிடும், ஒரிஜினலோட பிளர்ரி ஆகிடும். அது என்னதான் சைஸ் நீங்கள் கம்மி பண்ணி மறுபடியும் நீங்கள் அதை வந்து கொண்டு வர பார்த்தாலும் அந்த மாதிரி இமேஜஸால என்ன பண்ணிக்க முடியாது, அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அதே லாஸ்லெஸ்ல இருக்கு. இப்போ நம்ம இந்த டைகர் இமேஜுங்கிறது லாஸ்லெஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே இமேஜ்க்கு ஃபைலில் போயிட்டு இமேஜோட சைஸில் அதோட ரெசல்யூஷனை ஒரு 120 இல்லைன்னா ஒரு 130க்கு என்ன பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அகைன் ஃபைல் எக்ஸ்போர்ட் as. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த பிஎன்ஜியில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்மாலர் ஃபைல் அப்படிங்கிறது. அதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து 5.7 இருக்குது, ஜேபிஜியில் கொடுக்கும்போது 2 MBயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட குவாலிட்டி இங்கே வந்து இந்த 100%ங்கிறத நீங்கள் குவாலிட்டி கொஞ்சம் ஜேபிஜி கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மீன் டைம் உங்களுக்கு இங்கே என்ன ஆகும், அதோட சைஸும் கம்மியாகும். பட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு என்ன, அது பார்த்துக்கோங்க. அந்த இமேஜ் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி லாஸ்லெஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் இருக்கா, அது எப்படி வெரிஃபை பண்ணுறது? பேசிக்காக இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது, ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப பிளரி ஸ்டேட்டில் இருக்குது. இதை நம்ம இன்னும் ப்ராசஸ் பண்ண இன்னும் அது அடிதான் ஆகும், இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டில் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதான் அந்த லாஸ்லெஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஎன்ஜிக்கு போகிறேன். பிஎன்ஜியில் இந்த ஸ்மாலர் ஃபைல் 8 பிட் ரேட்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு இங்கே என்ன ஆகும், 5 MBயில் இருந்து என்ன இருக்குது, 2 MB ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது லோட் ஆக டைம் எடுக்குது. அதே மாதிரி ஜிஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இன்னும் என்ன ஆகும், அதோட சைஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ் எஸ்விஜி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நம்ம யூனிவர்சலாக எங்கேயும் பார்க்கல. ஸோ இங்கே இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க, எஸ்விஜினா ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி நீங்கள் இது எல்லாமே நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண மாட்டோம். இந்த வெக்டர் கிராஃபிக்ஸ் எல்லாமே எதில் தான் பண்ணுவோம், இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் பெருசாக அதுக்கு என்ன இருக்காது, அந்த ஆப்ஷனை மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அதையும் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், சைஸ் கம்மியாகும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து வெப்பிக்கு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேம் இங்கே போயிட்டு இந்த கம்ப்ரஸ் இமேஜ். ஓகேங்களா? இது ஆன்லைனில் ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஏதாவது ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுங்கள். சரி, லாஸ்லெஸ் அந்த விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இங்கேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன இருக்கும், இது மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் இந்த டீட்டெயில் இருக்குமானு இருக்காது. பட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சில வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அந்த இமேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அது என்ன ஆகிடும், அப்லோட் ஆகிடும். அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த கன்வெர்ட் அப்படிங்கிற பட்டன் ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறது, ஸ்டார்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காகவே. நம்ம எதுவுமே இங்கே வந்து என்ன பண்ணிக்கோன்னா சேஞ்ச் பண்ணுங்கிறது கிடையாது. அது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சைஸ் வந்து 50 கேபிக்குள்ளே வேணும், இல்லை ஒரு 20 கேபிக்குள்ளே வேணும், சில இடத்துல அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அதை இன்னும் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி இன்னும் அதோட ஃபைலை வந்து என்ன பண்ணிக்கலாம், சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது ஒரு 28 MBயில் கொடுத்தோம். இப்போ அது என்ன பண்ணியிருக்கு, 11.20 MBக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. நம்ம இன்னும் ஃபைல் சின்னதாக கொடுக்க அது என்ன பண்ணும், பாதியாக கம்ப்ரெஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயே பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் எல்லா இடத்துலையும் பண்ண முடியலங்கும் போது நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெப்பி கன்வெர்ட்டர், இமேஜ் டு வெப்பி. ஸோ இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். இந்த வெப்பிக்கு ஏன் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, யூசருக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் சர்வரில் எவ்வளோ இமேஜஸ் ஆட் பண்ணாலும் இந்த வெப்பி ஃபார்மேட்டில் இருக்கும்போது இன்னும் அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட என்டையர் சைஸ் வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு. சேம் அதே 28 MB இருக்கக்கூடிய பிஎன்ஜி ஃபைல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது கன்வெர்ட் ஆனது எவ்வளோ MBயில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தெரியுதா? 28லேருந்து டேரெக்டாக என்ன ஆயிடுச்சு, 1.14 MBக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வெப்பி கன்வர்ஷனுங்கிறது இந்த விஷயம்தான்.
அண்ட் தென் அந்த லாஸி லாஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் இது. ஸோ அந்த லாஸி டீட்டெயில்ஸில் இமேஜ் எப்படி இருக்கும், ஆக்சுவலாக லாஸ்லெஸ் டீட்டெயில் கம்ப்ரெஷனில் எப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி நீங்கள் எல்லா இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஒரு இமேஜ் வந்து ஓவரால் இதுதான் நான் சொன்னது, பார்க்கும்போது உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், இப்போ இந்த இமேஜை இன்னும் நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஈஸியாக. இது பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பட் இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேங்களா. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து ஆப்டானதாக இருக்காது, ஓகேங்களா. ஸோ லாஸி லாஸ்லெஸ் இதுதான் அந்த வித்தியாசம். கம்ப்ரெஷன் ஃபார்மேட்ஸ் இதுதான் நம்ம பார்த்தது, ஓகேங்களா. பை பை. Bloody sweet.